அனைவருக்கும் வணக்கம். ஸோ கடுக்கா படம் சொன்னப்போ அது ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட்னு சொன்ன உடனே ஐ வாண்டட் டு கிவ் மை சப்போர்ட். கண்டிப்பாக நான் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருவேன்னு நான் சொல்லியிருந்தேன். நானும் ட்ரெய்லர் பார்த்துருந்தேன். ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு வந்து இந்த ஒரு லேட் 90s early 2000s அந்த லவ் ஃபீல் தான் எனக்கு கிடைச்சது. அதுவும் ஒரு கிராமத்தில் ஒரு லவ் சப்ஜெக்ட், ஃபீமேல் ஓரியன்டட் லவ் சப்ஜெக்ட் வந்து எனக்கு அது பார்க்குறப்போ ஓகே படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ படம் ரிலீஸ்க்காக கண்டிப்பாக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து டீமுக்கும் எல்லாருக்கும் என்னோட வாழ்க்கை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அதுதான் ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட்னாலே வந்து அது வந்து அது ஒரு தனியாக ஒரு ஃபீல் கொடுக்குதுன்றதுனால என் சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் சார். மீடியா எல்லாருமே தேங்க்ஸ் சார். இது பூரா இருக்கு. நான் ஹீரோயின் வரவே ரொம்ப சந்தோஷம் தான். அடுத்த ஆடியன்ஸ் வந்து எல்லாரும் ஷூட்டிங்ல இருக்காங்க. காலையில் எல்லாரும் மெசேஜ் அனுப்பிச்சு ஒரு வாட்டி நான் போட்டு இன்னைக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஹீரோ ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த வரவே சொல்லுங்க. ஸோ டேரக்டர் எல்லாருமே ஆடியன்ஸ்ல பெருசாக கிராண்டா இன்ட்ரோ பண்ணலாம் இருக்காங்க. பெரிய பெரிய சீஃப் கெஸ்ட் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம். தேவசரி இன்வைட் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச ப்ரமோஷன் நாங்களும் பண்றோம். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் உங்களோட அடுத்தடுத்த படங்கள்ல வந்து சுருதி நாராயணன் வச்சு நீங்க உங்களுக்கு ஜோடியா நடிக்க வைக்க போறீங்களா? வாய்ப்பு வந்து கண்டிப்பா நடிக்கலாம். நல்ல கதைகள் கிடைக்கும் போது கண்டிப்பா. சரிங்க, வேலுநாச்சியாரோட அவங்க இது லான்ச் பண்ணிருக்கீங்க. அவங்க வந்து ஒரு ஃபீல் பண்ணி இவங்க வந்து ஒரு தவறான முறையில வந்து சொல்ல மாட்டாங்க. இவங்களை வச்சு அவங்களை நீங்க இது பண்றதுனால அவங்க அவமதிக்கிறது தான் உங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்றீங்கன்னு தெரியல. பட் ஆனா இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். அதை அவங்க சப்போர்ட் பண்ணுவது எனக்கு பெரிய விஷயம். ஆக்சுவலா நம்ம ஓப்பனா சொல்லணும்னா நம்ம பெண்களை எந்த அளவுக்கு உயர்வா நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட பண்பாடு வெளியே தெரியும். ஆக்சுவலா அது தமிழர்களோட பண்பாடு வெளியே. அது இன்னைக்கு வந்து நம்ம 12th முடிச்சுக்கிறாங்க. பட் அவங்க எனக்கு லான்ச் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்தது. இன்க்ளூடிங் சுகாசினி. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களான்னு தெரியல. அவங்க ஒரு ஓட்டு நாங்க ஒரு பஸ் பிடிக்கிறதுக்கு நானும் அந்த மாதிரிலாம் ஓடி இருக்கிறேன். நம்மளமா இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே ஒரு ஆதரவு கடுக்கா திரைப்படம் கொடுக்கணும். அவங்க லான்ச் பண்றதை நாங்க வர வைப்போம் சார். ஆனா இவங்க மேடம் வந்து அதை லான்ச் பண்றது இவங்க அவமதிக்கிறதான் இல்ல. நம்ம நீங்க எப்பயுமே நினைக்க கூடாது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்துல என்னைக்குமே என்ன நடக்குதுன்னு விக்டிமா ஆகிறவங்க. பட் கடுக்கா திரைப்படம் மூலியமா நான் பர்சனலா சொல்லிக்கிறேன், பெண்களுக்கு எப்பயுமே ஆதரவாக கடுக்கா திரைப்படம் இருக்கு. பெண்களுக்காக என்ன பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த பெண்ணியம் சார்ந்த திரைப்படம் லாஸ்ட் டைம் நம்ம பெரிய ஒரு போஸ்டர் வச்சு தான் நம்ம பிளான் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தோம். சூப்பர் சார் சிவாஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அதுதான் எங்க படத்தோட மெயின் ஸ்டோரி. அது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம், சுவாரஸ்யமான காமெடி கலாட்டா வருது. ஒரு அட்டகத்தி கலவாணி பேட்டர்ல இருக்கும். ஸோ அது படம் பார்த்தவங்க சொல்லிட்டு போயிருந்தாங்க லாஸ்ட் மீட்லாம். கண்டிப்பா ஃப்ரெஷ் ஷோ கண்டிப்பாக போடப்படும். அந்த டைம்ல நீங்களே உங்களுக்கே புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு படம் ஹிட் ஆகும் அப்படின்னு. முடியல அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம்.